SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த SIR மூலமா நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 3 முக்கியமான ப்ராசஸை நம்ம நாட்டில் பண்ண போறாங்க. நியூ எலிஜிபிள் ஓட்டர்ஸ் 18 வயசு முடிஞ்சு புது வாக்காளர்களா இருப்பாங்கல்ல, அவங்களே நம்ம ஓட்டர் லிஸ்ட்ல புதுசா ஆட் பண்ண போறாங்களாம். இன் எலிஜிபிள் ஆர் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஆர் ரிமூவ். அதாவது நம்ம ஊர்ல நம்ம குடும்பத்துல யாராச்சும் இறந்திருப்பாங்கல்ல, அவங்களே இந்த வாக்காளர்கள் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். அப்படி ஒரு ஆளே இல்லாத பட்சத்தில் கரெக்ஷன்ஸ் ஆர் மேட் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ். இதுல அட்ரஸ் ஏதாச்சும் திருத்தம் பண்ணணும், இல்ல ஆட் பண்ணணும், இல்ல மாத்தணும், இல்ல பேர் ஏதாச்சும் திருத்தம் பண்ணணும், மாத்தணும், இல்ல போட்டோ ஏதாச்சும் அப்லோட் பண்ணணும், இல்ல அப்டேட் பண்ணணும்னா இதுக்கு கீழே பண்ணுவாங்களாம். இந்த ஒட்டுமொத்த SIR ப்ராசஸ்லயும் யாரோட பேராச்சும் யாரோட விவரங்களாச்சும் இந்த போலிங் லிஸ்ட் அதாவது ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து மிஸ் ஆகியிருந்தா தாலுகா ஆஃபீஸ்லயோ இல்ல பூத் லெவல் ஆஃபீஸ்லயோ இல்ல ஸ்கூல்ஸ்லயோ காலேஜ்லயோ ஏதாச்சும் பொது இடங்கள்ல எலெக்ஷன் கமிஷன் சார்பா 30 நாட்களுக்கு கேம்ப் நடத்தி நம்மளோட குறைகளை குறைத்தீர்க்கும் முகாம் மாதிரி நடத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருத்தங்களுக்கு மட்டும் அவங்க கொடுக்குற ஒட்டுமொத்த டைம் பீரியட் எவ்வளவுனா 30 நாட்கள். அதுக்குள்ள ஏதாச்சும் திருத்தங்கள் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணி திருத்தி ஆகணும். ஃபார்ம் 6788 மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து கதவை தட்டி செக் பண்ணி ஃபீல்டு ப்ராசஸ் மூலமா இந்த ப்ராசஸை மிகப்பெரிய லெவலில் பண்ண போறாங்க. இந்த SIR நல்லது தானே, ஏன் தமிழக மக்கள் இதை எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா, நார்த்ல அதாவது வடக்குல பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கிற லட்சக்கணக்கான வாக்காளர்களோட பேர் பட்டியலை வாக்காளர்கள் லிஸ்ட்ல இருந்து தூக்கி இருக்காங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பின குற்றச்சாட்டால இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா ராகுல் காந்தி அவர்களும் கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்தினால SIRக்கு எதிரான தீர்மானத்தை அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல என்னோட கருத்து என்னன்னா, கேரளா கவர்மெண்ட் இந்த SIR நீங்க ரொம்ப வேகமா ஹரிபரியா மூவ் பண்றீங்க. அதனால மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கணும், வாக்காளர்களோட பேர் பட்டியல் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கோர்ட் அதாவது நீதிமன்றத்தை கேரளா கவர்மெண்ட் அணுகியிருக்காங்க. டைம் எடுத்து இந்த ப்ராசஸ் விரிவா பண்ணுங்க, அவசரமா பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு இந்த SIR இவ்வளவு வேகமா இம்ப்ளிமெண்ட் பண்றதை எதிர்த்து கோர்ட்டை அணுகியிருக்காங்க. அது மாதிரி தானே நம்ம தமிழக அரசாங்கமும் கோர்ட்டை அணுகியிருக்கணும். நீட்டு நாடகத்தை மாதிரியே இவங்க ஊரை கொள்ளடிச்சு வச்சிருக்கிற ஒரே காரணத்தினால பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்க்க பயந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு கையெழுத்து தீர்மானத்தை நடத்தியிருந்தாங்க. ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி தான் இந்த SIRலயும் இவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. இந்த கூட்டத்தாலையும் இவங்க எடுக்கிற தீர்மானத்தினாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது.